ஹே சோல்ஸ், இன்னைக்கு ரீடிங்கில் நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குதா, யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, அவங்க பேரை நினச்சிக்கோங்க. ஓகே, here the vibe is 10 of swords, queen of wands, 3 of cups, 7 of swords, then king of cups, 4 of cups. Okay, king of swords, 10 of pentacles. ஓகேங்களா, கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பாட்டம் ஆஃப் த டெக், நைட் ஆஃப் வான்ஸ் இருக்கு. கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க. கார்டு விசிபிள் ஆகுதா பாருங்க காய்ஸ். இங்கே 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக காமிக்கக்கூடாதுன்னு யூடியூப் ஸ்ட்ரிட் பண்ணுது. இந்த 10 ஆஃப் கார்டு வந்து ஓவரால் எனர்ஜி சொல்லுது கைஸ். ஓகேங்களா, இங்கே இருக்க 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகேங்களா, இந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெயின்ஃபுல்லான எண்டிங் இந்த உங்கள் பர்சனுக்குள்ளே நடந்திருக்கலாம். இது வந்து இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பெயினில் இருக்கிறாரு. ஒரு பெயின் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பெயின்ன்றதை காமிக்குது. ஓகேங்களா, என்னன்னா ஒரு பெட்ராயல், எதுக்காக உங்களை விட்டுட்டு போனாங்களோ, எதுக்காக உங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வந்துச்சோ, அதுக்கான பெட்ராயலை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பெயின்லேருந்து அவங்களால இப்போதைக்கு வெளியில் வர முடியலன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அது வாட் எவர் அஸ் இட் இஸ், அது நீங்கள் என்னன்றதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை, எதுக்காக நீங்கள் வேண்டான்ட்டு அவங்க உங்களை விட்டுட்டு போனாங்களோ, அது அதுக்கான பெட்ராயலை வந்து அவங்க ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு போனதுக்கான அந்த இதை வந்து அவங்க பே பண்ணிட்டாங்க. ரொம்ப பெயின்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல யூனிவர்ஸ் உங்கள என்ன சொல்லுதுன்னா, உங்கள இனி ஹர்ட் ஆக வேண்டாம். அம் உங்க பக்கமா நீங்க அனுபவிச்ச பெட்ராயல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹார்ஷ் வேர்ட்ஸ், சைலன்ஸ் எல்லாம் பீக் பாயிண்ட்ல ரீச் ஆகிடுச்சு. இதுக்கு மேல இல்ல. இந்த பெயின் வந்து உங்க லைஃப்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்குது. நோ கான்டாக்ட் உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற இந்த சைலன்ஸ்ல இந்த எனர்ஜி ரொம்ப ஹெவியா இருக்கு. உங்களுக்கும் ஹர்ட் ஆகுது. அட் த சேம் டைம் உங்க மைண்ட்ல இருக்கிற பெர்சனுக்கும் ஹர்ட் ஆகுது. என்னன்னா, ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, நீங்க வந்து ஒரு சிலர் வந்து சம் ஆஃப் யூ அத அக்செப்ட் பண்ணிட்டு ஹீல் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா, உங்க பெர்சன் வந்து இன்னும் ஹீல் ஆகல. கில்ட், ரெக்ரெட், பாஸ்ட் பெயின்லயே ஸ்ட்ரக் ஆகியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த சஃபரிங் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு எண்டுக்கு வரும். சன்ரைஸ் வந்து இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, யூனிவர்ஸ் சொல்லுது டார்க் நைட் முடிஞ்சிருச்சு. இந்த கார்டை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ஒரு சின்ன ஒரு எல்லோ கலர் இது இருக்கும். ஸோ அதனால என்னன்னா, எல்லா பெயினுக்கு அப்புறம் ஒரு விடியல் இருக்குன்றது இந்த கார்டு சொல்லுது. ஸோ ரிலேஷன்ஷிப் ஆர் கனெக்ஷன் பிரேக் டவுன் ஃபுல்லாக நடந்திருக்குது. எதுக்காக உங்கள விட்டுட்டு போனாங்களோ, மேபி உங்களுக்குள்ள ப்ரீவியஸ் நடந்திருக்கலாம். ஒரு எமோஷனல் பிரேக் டவுன் உங்களுக்குள்ள ஆயிருக்கலாம். இப்போ வந்து எதுக்காக விட்டுட்டு போனீங்களோ, அந்த இடத்துலயே அவங்களுக்கு எமோஷனல் பிரேக் டவுன், பேக் ஸ்டெப், பெட்ரோல் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இந்த சைலன்ஸ் வந்து இன்டென்ஷனல் இல்ல. இது வந்து என்னன்னா, உங்க பெர்சன் வந்து பெயின எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சைட்ல நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனோன்னு ஒரு ரியலைசேஷன் இப்ப வந்துட்டு இருக்குது. அந்த பெயின் அவங்க அக்செப்ட் பண்ண ரெடியா இல்ல. அட் த சேம் டைம் அவங்களுக்குள்ள ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு இருக்குது. என்னன்னா, உங்களுக்குள்ள வந்து ஒரு அவேக்கனிங் ஆயிட்டு இருக்குது. ஆனா அவங்களுக்குள்ள வந்து ஒரு கில்ட் வித் மென்டல் பிரஷர்
அவங்க வந்து கெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்குள்ள இருக்கிற அந்த கார்மிக் லெசன் கிளியர் ஆகுற பேஸஸ்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னன்னா, மேபி உங்கக்குள்ள ஒரு சில பெயின் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லீங்களா? தூங்காம இருக்கிறது, என்னத்த வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அந்த பெயின் நெறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? அந்த பெயின் வந்து உங்கள வந்து ஷேட்டர் பண்றதுக்கு இல்ல கைஸ். அது வந்து உங்கள வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் அந்த பெயின். ஓகேங்களா? உங்க பெர்சனோட அந்த கார்மிக் லெசன் முடிஞ்சு அ அகைன் அவங்க வந்து உங்கள ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாஸ்க் எல்லாம் அவரது கழண்டு விழும். அவங்க பெர்சனோட அந்த மாஸ்க் இருக்கு இல்லைங்களா? நல்லவங்கன்ட்டு நான் நல்லவங்க, நான் எந்த தப்பும் பண்ணலன்ட்டு ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? உங்க பெர்சன் நோ கான்டாக்ட்ல உங்கள விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, நான் தான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு தன்னை ப்ரூவ் பண்ண அந்த மாஸ்க் எல்லாம் கூடிய சீக்கிரம் என்ன ஆகும்? ரிமூவ் ஆகும். ரீ ஹீலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து உங்களோட அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்குது. இந்த கிங் ஆஃப் வாண்ட்ஸ் என்னன்னா, உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்றத சொல்லுது. இப்போ எமோஷனல விட மைண்ட் செட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எமோஷனல விட்டுட்டு வெளில வரலான்ட்டு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்குது. ஓகேங்களா? அவங்க ஹார்ட்ல ஃபீலிங் இருக்கு. ஆனா, அத ஷோ பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா கொஞ்சம் ப்ரைடும், ஈகோவும் இருக்கு இல்லைங்களா? கிங் ஆஃப் வாண்ட்ஸ். அட் த சேம் டைம் வந்து உங்கள பார்த்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. உங்கள பார்த்து மேனிஃபெஸ்ட் பண்ற எனர்ஜிய காமிக்குது. அ ஆனா என்னன்னா, கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ வந்து அவங்கள கொஞ்சம் கட்டி போடுது. என்னன்னா, அ அ அதேதான் இந்த வாண்ட் எனர்ஜி வந்து உங்கள வந்து ரொம்ப அட்ராக்டிவா ஃபீல் பண்றாங்க. ரொம்ப பேஷனேட்டா ஃபீல் பண்றாங்க. உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் அந்த பாண்ட் வந்து என்னன்னா ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு நெனைக்கிறாங்க. பாஸ்ட்ட பார்த்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா கொஞ்சம் ப்ரைடும், ஈகோவும் இருக்கிறதுனால சைலன்ஸ் மெயின்டெயின் பண்றாங்க. இந்த ப்ரைட் அண்ட் சைலன்ஸ் பெட்ரயல் ஆயி பேக் ஸ்டேப் ஆயும் இன்னி இவங்கக்குள்ள போகல. லவ் எல்லாம் நெறையா இருக்கு. ஆனா என்னன்னா, எங்கேயும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணா கண்ட்ரோல் லாஸ் பண்ணிருவோமோ, அவங்க முன்னாடி வீக் ஆயிருமோன்ட்டு ஒரு இன்டென்ஷன் போயிட்டுருக்குது. அம் அவங்க மைண்ட்ல எப்படி அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா, ரொம்ப ஒரு ரப்பிஷ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி வச்சு ஃபீல் பண்றாங்க டியர்ஸ். என்னன்னா, நான் மெசேஜ் பண்ணா வீக் ஆயிருவேனோ! அம் நான் டைமிங் கரெக்ட் ஆனா தான் நான் மூவ் பண்ணணும். தென் இந்த கனெக்ஷன் எங்கே போவாங்க இவங்க? இவங்க என்னோட பெர்சன் தானன்ற ஒரு மைண்ட் வந்து உள்ள போயிட்டுருக்குது. மேபி அதனால என்னன்னா, அவங்க வந்து அந்த தே ஆர் நாட் கம்மிங் ஃபார் ஃப்ரண்ட் ஓகேங்களா? உங்க உங்க மேல பேஷன் இருக்கு. உங்க கூட இருக்கணுன்ற டிசைர் இருக்கு. ஆனா என்னன்னா, எமோஷன்ஸ டீப்பா ஷோ பண்ண பயப்படுறாங்க. சைலன்ஸ் வந்து இன்டென்ஷனல் காய்ஸ். தே வாண்ட் டு அப்பியர் கான்ஃபிடென்ட் அண்ட் அன்பாதர்ட். பட் இன்சைட் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறாங்க. ஓகேங்களா? அட் த சேம் டைம் இந்த வாண்ட் எனர்ஜி இருக்கிறதுனால உங்கள ரொம்ப அட்மையர் பண்றாங்க. ஸ் ஸ்டில் தே ஆர் திங்கிங் அபௌட் யூ. யூ ஆர் இன் தேர் மைண்ட். பொசெசிவ் வைப் கொஞ்சம் இருக்கு. ரொம்ப மேபி உங்களுக்குள்ள ஒரு சில கான்ஃப்ளிக்ட்ஸ் பொசெசிவ்னஸ்னால கூட வந்திருக்கலாம். ஓகேங்களா? பொசெசிவ்னஸ் ரொம்ப இருக்குது. இவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. இவங்க பேச்ச கேட்டு தான் இருக்கணுன்ற ஒரு கண்ட்ரோல் பண்ற ஒரு பெர்சன் எனர்ஜிய காமிக்குது கைஸ். ஓகேங்களா? கைஸ் ரிமெம்பர் இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுறத மட்டும் எடுத்துக்கங்க. ம் மத்தது ஜஸ்ட் லீவ் இட். ஓகேங்களா? ரெஸ்ட் பிஹைண்ட். ஓகே. தென் நம்மள்ட்ட 3 ஆஃப் கப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 ஆஃப் கப்ஸ் கார்ட் விசிபிள் ஆகுதா பாருங்க. 3 ஆஃப் கப்ஸ் என்னன்னா, ஹவ் டு சே இந்த கார்டு வந்து ரொம்ப சோசியல், எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் எனர்ஜிய காமிக்கிது. ஓகேங்களா? நோ கான்டாக்ட் ஏன் வந்துச்சுன்னா, அவங்க லைஃப்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. மேபி அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கலாம். இல்ல ஃபேமிலி சைட்ல அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், அவுட்டிங், செலிப்ரேஷன் அதெல்லாம் பண்றாங்க. நீங்க கொஞ்சம் உங்களுக்கு கமிட்மெண்ட் பண்றதில்ல. நீங்க கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிய காமிக்கிது. அ தென் இ இந்த பெர்சன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில
போற ஒரு கேரக்டரா தெரியிறாங்க. வெளியில மேபி அவுட்டர்ல அவங்க தனக்கு தானே என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாலும், என்னன்னா உள்ளுக்குள்ள பெயின் இருக்குது. வெளியில பிரைட் அண்ட் ஈகோ இருக்கிறதுனால ஐ அம் டூயிங் குட். ஐ அம் ஓகே வித் மை செல்ஃப்ன்ட்டு ஒரு எனர்ஜி வந்து அவங்கக்குள்ள போயிட்டுருக்குது காய்ஸ். ஓகேங்களா? ஆனா உள்ளுக்குள்ள அந்த உங்கள பார்க்கணும், உங்களோட அந்த நோ கான்டாக்ட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சைலன்ஸ் வந்து அவர ரொம்ப ம் கிரைண்ட் பண்ணிட்டுருக்குது. அட் த சேம் டைம் மேபி ஒரு சிலருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்ப மெசேஜ் பண்ண வேண்டாம். என்ஜாய் பண்ணலாம். அப்புறமா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது. அந்த மாதிரி எனக்கு நெனைக்கிற ஒரு எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி என்னன்னா, இவரு ஒரு ஃபியர்ஃபுல் அவாய்டன்ஸ். ஹீலிங் நேம்ல அவாய்டன்ஸ் ஆயிட்டுருக்கிறாங்க. ஓகேங்களா? ம் எமோஷனல் ஹேண்டில் பண்ண முடியாம எஸ்கேப் ஆகுற ஒரு எனர்ஜிய காமிக்குது கைஸ். ஓகேங்களா? கொஞ்சம் தேர்ட் பார்ட்டி பாசிபிலிட்டீஸ் இருக்கு. உடனே தேர்ட் பார்ட்டினா ரொமான்டிக் தேர்ட் பார்ட்டி இருக்க வேண்டாம். மேபி ஃபாதர், மதர், ஃபிரெண்ட்ஸ் வாட்டெவர் ஆஸ் இட் இஸ். ஓகேங்களா? அ ஆனா சீரியஸ் லவ் இல்ல. மோர் லைக் கேசுவல் டாக்கிங், அட்டென்ஷன் சீக் பண்ற எனர்ஜிய காமிக்குது. வேலிடேஷன் வேணும்னு இருக்கிற ஒரு பேஸ்ல இருக்கிறாங்க. உங்கள ரிப்ளேஸ் பண்ணிட்டு ஹேப்பியா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. ஓகேங்களா? இதெல்லாம் நடக்கிறதுனால உங்கள ரிப்ளேஸ் பண்ண முடியல. ஆனா வெளியில வந்து அவங்க ஹேப்பியா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. உங்கள நெனைக்காம அவங்களால இருக்க முடியல. மேபி ஒரு சிலர் ஸ்லீப்லெஸ் நைட்ட அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அ ஃபீலிங்ஸ் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, இல்ல ஃபோன்ல இருக்கிறது, இல்ல சோசியல் மீடியால ஸ்வாம்ப் ஆகுறது, வெளியில போகுறது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல சுத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ம். என்னன்னா, உங்கள மறக்க முடியலன்றதுனால தே ஆர் லாஸிங் தியர் செல்ஃப். தனக்கு தானே அவங்க ஹேப்பியா இருக்கிற மாதிரி லாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு எனர்ஜிய வந்து இது காமிக்கிது. யூனிவர்ஸ் என்ன உங்களுக்கு சொல்லுதுன்னா, எல்லா நாய்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் உண்மை ஃபீலிங்ஸ் வந்து வெளிய வரும். எவ்வளோ நாள் தான் ஒரு மனுஷன் வந்து தன்னை ஓகேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்க முடியும்? எத்தன நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க முடியும்? எவ்வளோ நேரம் சோசியல் மீடியால இருக்க முடியும்? எவ்வளோ நேரம் ஃபோன்ல இருக்க முடியும்? எவ்வளோ நேரம் ஃபேமிலி கூட இருக்க முடியும் இல்லைங்களா? மனசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அவங்க மனசுக்குள்ள. இந்த நாய்ஸ், இந்த ட்ராமா எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கான உண்மை வந்து வெளிய வரும் காய்ஸ். ஓகேங்களா? அ ஸோ வெயிட் பண்ணலாமா என்னான்றத நீங்க பார்த்துக்கங்க. ஆனா கொஞ்சம் ஸ்லோ எனர்ஜி காமிக்கிது. ஓகேங்களா? எப்படின்னா எஸ்கேப் ஃப்ரம் எமோஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவங்க. ஃப்ரெண்ட்ஸ், சோசியல் டிஸ்ட்ராக்ஷன் அதே மாதிரி வேலிடேஷன் பீஸ் அவங்களுக்கு எங்க வேலிடேஷன் கிடைக்குதோ அங்க இவங்க இருப்பாங்க. அட்டென்ஷன் கிரேவர்ன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிய வந்து உங்க பெர்சன் வந்து காமிக்கிது. அட் த சேம் டைம் வந்து ஹவ் டு சே இந்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இது வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்க பெர்சனோட ஹிடன் ஃபீலிங். என்னன்னா, அ ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள நடந்திருக்கலாம். ஒரு ஒரு சில சீட்டிங்கும் உங்களுக்குள்ள நடந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியாம உங்கள வந்து அவங்க என்னன்னா, ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எனர்ஜிய காமிக்கிது. உங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சு, நீங்க அவங்கள மிஸ் பண்றீங்க, நீங்க அவங்கள ஃபீல் பண்றீங்கன்னு தெரிஞ்சு, தெரிஞ்சு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எனர்ஜிய காமிக்கிது. ஃபீலிங் நெறைய இருக்கு உங்க மேல. ஆனா, அத அவங்க மறைச்சிட்டு இருக்கிறாங்க. உங்கள ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிறதுனால, அவங்களே வரட்டும் நம்ப பக்கம்ன்ற ஒரு எனர்ஜிய வந்து காமிக்கிது. எங்கேயும் நம்பளா போய் பேசினா எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுமோ! இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ! இப்ப போய் உண்மைய சொன்னா சேஃபா இருக்குமோ! அட் த சேம் டைம் உங்கள ஹர்ட் பண்ணிருவானோன்ற அந்த பயமும் உங்க பெர்சனுக்கு இருக்கு. ஸோ, அதனால என்னன்னா, அவங்க வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்றாங்க. ம் சைலன்ஸா, அவாய்டன்ஸா இருந்து இன்டைரக்ட்டா உங்கள வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ட்ரூத் இருக்கு. ஆனா டைமிங் வந்து கரெக்ட்டா இல்லன்னு ஃபீல் பண்றாங்க. வரணுன்ற அந்த டிசைர் இருக்கு. ஒரு சில டைம் உங்கள்ட்ட உண்மைய சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா உண்மைய சொல்லலான்ற அந்த டிசைர் இருக்கு. ஆனா என்னன்னா, கரெக்ட் டைம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கில்ட் வந்து பாஸ்ட் மிஸ்டேக்க நெனச்சு ரொம்ப இருக்கு. இந்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ம் உண்மைய வெளில கொண்டு வர கார்ட். தனக்கு தானே செல்ஃப் ரியலைசேஷன் பண்ற கார்ட் காய்ஸ். ஃபியர் ரொம்ப இருக்கு. எங்கேயும் நம்மளே போனா ரிஜெக்ட் ஆயிருமோன்னு ஒரு சிலர் நெனைக்கிறாங்க.
ஈகோ இருக்கு. ஈகோ இருக்கிறதுனால நம்ம எங்கேயும் நம்மளே நம்ம எமோஷன்ஸ வெளியில காமிச்சோம்னா வீக்கா தெரிஞ்சுருவோமோ! எங்கேயும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களோ! அவங்க ஹார்ட் ஓப்பன் பண்ண மாட்டாங்களோன்ற ஒரு மைண்ட் இருக்கு. அதனால என்னன்னா, இவங்க இவங்களோட ஹார்ட்ட ஓப்பன் பண்ணாம மைண்ட யூஸ் பண்ணி மைண்ட் திங்கிங்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து உங்கள பத்தி அப்டேட்ஸ் வாங்கலாம் ஒரு சிலர். உங்கள சீக்ரெட்டா ஸ்டாக் பண்ற எனர்ஜி இருக்குது. உங்களோட ரியாக்ஷன அப்சர்வ் பண்றாங்க. ஆனா என்னன்னா, டைரக்ட்டா அப்ரோச் பண்ண பயப்படுறாங்க. ஃபியர்ஃபுல் அவாய்டன்ட் ஓகேங்களா? இது கொஞ்சம் என்னன்னா, நெறைய மைண்ட் கேம்ஸ் இந்த பெர்சன் கூட நீங்க நெறைய மைண்ட் கேம்ஸ் அனுபவிச்சிருக்கலாம். மேபி அது ஒரு நோ கான்டாக்ட் போறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். மேபி ஒரு சிலர் உங்களோட பெர்சன் வந்து சைல்ட்ஹுட் ட்ராமால இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அதனால மேபி என்னன்னா, அதெல்லாம் நெனச்சு பயந்து அவங்க ட்ரூத்த ஹைட் பண்ணி ரீகன்சிலியேஷனுக்கு டிலே ஆகுற ஒரு எனர்ஜிய காமிக்குது. காய்ஸ் அகைன் சொல்றேன். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தென் நம்மள்ட்ட என்ன இருக்குது? கிங் ஆஃப் கப்ஸ். கிங் ஆஃப் கப்ஸ் என்னன்னா, எமோஷன்ஸ வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகேங்களா? ம் எப்படின்னா, டீப் லவ் உங்க மேல இருக்கு. எமோஷனல் அட்டாச்மென்ட் 100% இருக்குது. ஓகேங்களா? டீப் லவ் 100% எமோஷனல் லவ் எல்லாமே இருக்கு. காமா இருக்க ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. எமோஷன்ஸ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கப்ஸ் எனர்ஜி எமோஷன்ஸ காமிக்கிறது ரொம்ப அவங்க எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ட் ஃபுல்லா உங்களோட நெனப்பு தான் இருக்குது. ஆனா என்னன்னா, அந்த எமோஷன்ஸ வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு லவ் திங்கிங்ன்னுவாங்கல்ல, அந்த எனர்ஜி இல்ல. உள்ளுக்குள்ளேயே மெச்சூரா, டீப்பா உங்கள திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்கள நெனைக்கும்போது மேபி நீங்க ரொம்ப லாயல்டியா இருந்திருக்கலாம். பியூர் ஹார்ட்டா இருந்திருக்கலாம். அவங்க அதையெல்லாம் யோசிக்கிறாங்க. நான் எமோஷன்ஸ ஹேண்டில் பண்ண தெரியாம தப்பு பண்ணிட்டேனா? இவங்க எமோஷன்ஸ் கூட நான் ப்ளே பண்ணிட்டேனா? உங்களோட கனெக்ஷன அவங்க ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷனா ஃபீல் பண்ணி நெனச்சிட்டு இருக்கிறாங்க. லவ் இருக்கு. ஆனா அத காமிக்க தெரியல. கொஞ்சம் உள்ளுக்குள்ள மெச்சூர் இருந்தாலும் வெளியில காமிக்கிறதுக்கு பயம். மேபி ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா, இந்த கப்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் எனர்ஜி, மூன் எனர்ஜி இல்லைங்களா? நைட் டைம்ல உங்களோட தாட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப வருது. அலோனா இருக்கும்போது, டிராவலிங் டைம்ல, ஆ எமோஷன் சாங் கேட்கும்போது எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? அவங்களோட மெமரீஸ்ல வரீங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படின்னா, ஒரு வேவ்ஸ் ஆட்டம் அவங்களுக்குள்ள வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் ரொம்ப காமா இருக்கிறாங்க உங்கள பத்தி நெனைக்கும்போது, சம்டைம்ஸ் வந்து உங்கள பத்தி நெனைக்கும்போது ஓவர்வெர்மிங் ஆயிக்கிறாங்க. அட் த சேம் டைம் காய்ஸ் இந்த கார்ட் வந்து சோல் கனெக்ஷன காமிக்குது. உங்களோட எமோஷனல் லாயல்ட்டிய காமிக்குது. கேர் வித்தவுட் கண்டிஷன்ஸ் மேபி நீங்க பாஸ்ட்ல இருக்கும்போது, கேர் வித்தவுட் கண்டிஷன்ஸ் எதையுமே நினைக்காம லாயலா, ட்ரூவா இருந்திருக்கலாம். ஈவன் நோ கான்டாக்ட்ல கூட ஹார்ட்ல உங்க பிளேஸ் செக்யூரா இருக்கு அவங்க கிட்ட. ஓகேங்களா? அட் த சேம் டைம் தென் வி ஹேவ் நை கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா? அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து என்னன்னா, உங்கள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாரி காய்ஸ் இங்க கார்ட் கழிச்சு விட்டுட்டேன். ஒரே நிமிஷம் காய்ஸ். 4 ஆஃப் கப்ஸ் விட்டுட்டேன் பாருங்க. 4 ஆஃப் கப்ஸ் 4 ஆஃப் கப்ஸ்ன்றது ஏன் எமோஷனல் பிளாக்கேஜ் ஆயிருக்குன்றத காமிக்குது பாருங்க. அவங்க உங்கள நெனச்சுக்கிட்டு பாஸ்ட்ட நெனச்சுக்கிட்டு அம் கண்ண மூடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மைண்ட தாண்டி வெளில வர முடியல. அவங்க வந்து கிரவுண்டடா இருக்கிறாங்க. எமோஷனல் அப்பேத்தி, இன்டிஃபரன்ஸ் மைண்ட் செட் தான் பிக்கஸ்ட் பிளாக். இவங்களோட ரீயூனியனுக்கு உங்க கூட பேச பிளாக் பண்றதே இதுதான். உங்கள பத்தி நெறைய ஃபீலிங் இருக்கு. ஆனா மைண்ட்ல ஒரு தாட் போயிட்டுருக்கு. இது இப்ப தேவையில்ல. கொஞ்ச நாளுக்கு நம்ப இத வந்து அப்படியே வச்சிருக்கலாம். நம்பக்குள்ளேயே இருக்கட்டும் இந்த ஃபீலிங்ஸ். கரெக்ட்டான சிச்சுவேஷன் பார்த்து மூவ் ஆகலான்னு. ஏன்னா ரொம்ப ஓவர் திங்கிங் இப்ப இந்த கார்ட பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன். ரொம்ப ஓவர் திங்கிங். எமோஷனல் நம்பா இருக்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்தாலும், நீங்க வந்தா ஏத்துக்குவீங்கன்ற அந்த மைண்ட் இருக்கு. இருந்தாலும் அத நோட்டீஸ் பண்ணாம, அவங்களோட பாஸ்ட் மெமோரீஸ் ஓவர் திங்கிங்லயே ஸ்ட்ரக் ஆகியிருக்கிறாங்க. உங்களோட வேல்யூவ ஃபுல்லா ரியலைஸ் பண்ற ஜோன்ல இருக்கிறாங்க.
அந்த சேம் டைம் உண்மை வந்து அவங்க முன்னாடி இருந்தாலும், அத வந்து அவங்களுக்கு வந்து பார்க்க முடியல. கன்ஃப்யூஸ்டா இருக்கிறாங்க. எமோஷனலி ட்ரைன்ட் அப் ஆயிருக்கிறாங்க. மூ மூட் வந்து ஸ்விங் ஆகுற எனர்ஜில இருக்கு. ஒரு சிலருக்கு ரீயூனியன் சான்ஸ் இருந்தாலும், அவங்க ஹார்ட் ஓப்பன் பண்ண டிலே நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த பாஸ்ட்ன்னு நெனச்சு அவங்க செஞ்சது அந்த ப்ரைட், ஈகோ, ஓவர் திங்கிங் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, அவங்கள வந்து என்னன்னா ஸ்டாப் பண்ணிட்டுருக்கு. கொஞ்சம் ஈகோ பிளஸ் கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிற பெர்சன் இவங்க. சடனா அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் கொண்டு வர பயம். அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த மாரி ஒரு மென்டாலிட்டில இருக்கிறாங்க. அதனாலவே உங்களுக்குள்ள என்ன ஆகுது, அந்த கான்டாக்ட் பண்ணணும்னு மைண்ட் சொன்னாலும், உங்கள விட்டு இருக்கலன்ற மைண்ட் சொன்னாலும், என்னன்னா உங்க பக்கம் வரமாட்டேன்றாங்க. ஆனா அந்த மைண்ட் ஃபுல்லா என்னன்னா, நீங்க தான் இருக்கிறீங்க. மைண்ட் ஃபுல்லா ஏன்னா 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருந்ததுனால எக்கச்சக்க பெட்ராயல், பேக் ஸ்டாப் எல்லாம் அனுபவிச்சதுனால, இப்போ அவங்களுக்கு உங்கள விட்டா வேற வழி இல்ல. ஏன்னா ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிறதுனால, அந்த ஆட்டிட்யூட் வந்து உங்க பக்கம் வர விடாம அவங்கள பண்ணிட்டுருக்கு. மேபி எப்பவுமே ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா நீங்க போய் பேசியிருக்கலாம். நீங்க கால் பண்ணியிருக்கலாம். இப்ப நீங்க சைலன்ட்டா இருக்கிறது, ஹவ் குட் தே ஆர் லிவிங் வித்தவுட் மீ? ஹவ் குட் தே ஆர் டூயிங் வித்தவுட் மீன்ற ஒரு மைண்ட குடுத்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்ப அடுத்த மூவ் பாருங்க. அவரு அடுத்த மூவ காமிக்குது. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஓகேங்களா? என்னன்னா, இது வந்து ஒரு எமோஷனல் இல்ல. லாஜிக்கா யோசிக்கிற ஒரு அ கார்ட் இது. என்னன்னா, சடனா எமோஷனலா உங்கள கண்டிப்பா இவங்க அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அவங்கள அப்ரோச் பண்ணா லாயல்ட்டியா அப்ரோச் பண்ணுவாங்க. அன்வான்டட் ட்ராமா இருக்காது. ஸ்ட்ரைட், கண்ட்ரோல், கால்குலேட்டட் ஆக்ஷன் வரும். எப்படின்னா, அவங்க உங்கள மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவங்களே ப்ரிப்பேர் ஆயிக்குவாங்க. எப்படி உங்கள அப்ரோச் பண்ணதுன்றது. அ ப்ரிப்பேர் ஆயிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கைஸ் இவங்க. சிச்சுவேஷன அனலைஸ் பண்ணிட்டு, ரைட் வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த ஒரு வேள கால் பண்ணாலும் இம்பல்சிவா இருக்காது. கரெக்ட்டான அந்த மெசேஜ் என்னத்துக்கு கால் பண்ணாங்க, என்னான்றத உங்கள்ட்ட கன்ஃபஸ் பண்ணுவாங்க. டைரக்ட் மெசேஜ் வரும். பட் கொஞ்சம் ஷார்ட்டா மீனிங்ஃபுல்லா இருக்கும் அந்த மெசேஜ். ஒரு மெசேஜே எல்லா விஷயத்தையும் பேசிரும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிய காமிக்குது. ம். சீரியஸ் கான்வர்சேஷன் வரும். அபௌட் வேர் வி ஸ்டாண்ட் அந்த மாதிரி ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அம் ட்ரூத் பிளஸ் பவுண்டரி டிஸ்கஷன்ஸ் உங்களுக்குள்ள வரும். ரொமான்டிக் வந்து கொஞ்சம் கம்மியா தெரியலாம். பட் ஹானஸ்டி ஸ்ட்ராங்கா இருக்குது. ஓகேங்களா? உங்க பெர்சனுக்குள்ள ஹானஸ்டி ஸ்ட்ராங்கா இருக்கு காய்ஸ். இது வந்து உங்க பெர்சனோட எனர்ஜி தான். உங்க எனர்ஜிய நானு அம் ரீட் பண்ணல. அதனால என்னன்னா, இந்த எனர்ஜி ஏன் சடனா வந்திருக்குன்னா, 7 ஆஃப் ஸ்வார்ட்ல வந்து ட்ரூத் ஹைட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? 4 ஆஃப் கப்ல என்ன இருந்துச்சு? நம்பா இருந்தாங்க. எமோஷன்ஸ் வந்து நம்பா இருந்தாங்க. ஓகேங்களா? இப்ப அவங்க மைண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, "போதும் நிறுத்திக்கோ. இனஃப் இஸ் இனஃப். லெட் பி கிளியர்ன்னு" சொல்லிட்டு ஒரு ஜோனுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால என்னன்னா, உங்கள அப்ரோச் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்குது. அதே மாதிரி 5 ஆஃப் கப்ஸ்ன்றது என்னன்னா, மேபி அவங்க பாஸ்ட் விஷயத்துல இருந்து அதாவது உங்கள விட்டுட்டு போனதுக்கப்புறம் நடந்த விஷயத்துலருந்து மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருந்ததுனால பெட்ரயல் காமிக்குது. மூவ் ஆன் பண்ற எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? ஆனா என்னன்னா பென்டக்கிள் எனர்ஜி இருக்கிறதுனால ரீயூனியன் இப்போதைக்கு ஈஸி இல்ல கைஸ். அட் த சேம் டைம் வந்து ரீயூனியன் நடக்காதுன்ட்டு சொல்ல முடியாது. கொஞ்சம் எமோஷனல் லேக் பழசுல பெட்ரோயல் ஆனதுனால பாஸ்ட்ல கொஞ்சம் இன்செக்யூரிட்டி. நான் வொர்த்தான்னு தோணுது. மேபி அவங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வாட் எவர் எஸ் இட் இஸ். அதனால நான் வொர்த்தா இவங்கள்ட்ட போய் நம்ப அப்ரோச் பண்ண நான் வொர்த்தான்ட்டு ஒரு ஒரு சில டைம் யோசிக்கவும் தோணுது. ஓகேங்களா? அவங்க அவங்களோட செல்ஃப் வொர்த் வந்து ரொம்ப லோவா இருக்குது. பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் கில்ட் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி பெட்ரயல் அனுபவிச்சிருக்காங்க இல்லையா? நான் திரும்ப வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ! நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இவங்க ஃபியர்ஃபுல் அவாய்டன்ட்டுன்னு. அதனால என்னன்னா, திரும்ப போனா மறுபடியும் என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஒவ்வொரு டைம் இவங்க நெறைய நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. நெறைய லவ், நெறைய நர்ச்சரிங் குடுத்துருக்காங்க. நம்ம இந்த லவ்வுக்கு நம்ம டிசர்வான்ட்டு ஒவ்வொரு டைம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலேயே உங்களுக்குள்ள என்ன ஆகுது, எமோஷனல் டிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு இருக்குது. கான்டாக்ட் வரும். ஈவன் இஃப் கான்டாக்ட் வந்தாலும் வார்ம்த் கம்மியா இருக்கும். ஹோப் இருந்தாலும் அவ்ளோ கான்ஃபிடன்ஸ் இருக்காது காய்ஸ். கோல்ட் ரிப்ளைஸ் பாசிபிலிட்டீஸ் இருக்கு.
அதுக்குன்னு உங்களுக்கு உங்க மேல லவ் இல்லன்ட்டு இல்ல. உங்கள ரியலைஸ் பண்ற எனர்ஜி உங்கள ரியலைஸ் பண்ணதுனால தான் இவ்ளோ போராட்டங்கள் இவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. இது என்னன்னா இன்னர் பாவர்ட்டி மைண்ட் செட். மனசுக்குள்ள தன்னையே ரொம்ப வெளில ப்ரைட் அண்ட் ஈகோவா இருந்தாலும், எப்பவுமே வெளில ப்ரைட் அண்ட் ஈகோவா இருக்கிறவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நெறையா இருக்கும் கைஸ். மனசுக்குள்ள ரொம்ப பாவர்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இங்கே 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ பார்த்தீங்கன்னா பாருங்க, பேக்கிரவுண்ட்ல சர்ச் இருக்கு. ஓகேங்க. இதுல லைட்டும் இருக்குது பாருங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, ஹெல்ப் அவைலபிளா இருக்குது. யாரோ மேபி உங்கள சேர்ந்தவங்களோ, கடவுளோ, யூனிவர்ஸோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா, அத பார்க்க மாட்டேன்றாங்க. ஈகோ ட்ராப் பண்ணணும் இல்லையா? ஈகோ ட்ராப் பண்ணா, அந்த ப்ரைட் ஆட்டிட்யூட் எல்லாம் ட்ராப் பண்ணா, கண்டிப்பா அவங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்து அவங்களுக்கு தெரியும். அந்த ஹெல்ப் அக்செப்ட் பண்ணி, எமோஷனல் சப்போர்ட் சீக் பண்ணா, கண்டிப்பா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் காணாம போகும். ஓகேங்களா? தென் பாட்டம் ஆஃப் த டெக் நம்மள்ட்ட என்ன இருக்குதுன்னா, நைட் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது. இந்த நைட் ஆஃப் வாண்ட்ஸ்ன்றது ஒரு பாசிட்டிவான கார்ட். எப்படி உங்களுக்குள்ள ரீகன்சிலியேஷன் மெசேஜ் வரும்னா, சடனா வரும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபைனல் அவுட்கம் எனர்ஜிய காமிக்குது. ஃபாஸ்ட்டா அன்பிரெடிக்டபிளா இருக்கும். பேஷனேட்டா இருக்கும். சைலன்ஸ்ல இருந்த கனெக்ஷன்ல சடன் மூவ்மெண்ட் வரும் காய்ஸ். ஓகேங்களா? இது ஓவரால் வைபுக்காக எடுத்தேன் இந்த பாட்டம் ஆஃப் த டே. ஆ ஒரு நாள் சைலன்ட், நெக்ஸ்ட் நாள் மெசேஜ், கால், மீட் ப்ரொபோசல். சடனா எங்கேனாச்சும் மீட் பண்ணுவீங்க. சடனா ஒரு கால் வரும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? அவங்கனால இனி வெயிட் பண்ண முடியல. ஏன்னா, இந்த வாண்ட்ஸ் எனர்ஜின்றது என்னன்னா, உங்க பக்கம் வந்து அட்ராக்ஷன் நெறையா இருக்கு. பேஷன் நெறையா இருக்கு. உங்க பக்கம் பார்த்து பாஸ்ட்ட பார்த்து வந்துட்டுருக்காரு பாருங்க. என்ன நடந்தாலும் பரவால்ல. இனஃப் இஸ் இனஃப். லெட் புட் த பாஸ்ட் ஆன் த பாஸ்ட்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு, அவங்க உங்க பக்கம் வர எனர்ஜிய காமிச்சிட்டுருக்குது. ஓகேங்களா? அதனால என்ன நடக்கும்னா, சடனா ஒரு கான்டாக்ட் வர வாய்ப்பு இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஹாட் அண்ட் கோல்ட் பிஹேவியர் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ம். அவங்க ஹார்ட் வெர்சஸ் மைண்ட் ஃபைட் நடந்துட்டுருக்கு இல்லையா? ஃபைனலி ஆக்ஷன் சைட் வின் பண்ணும். உங்க பக்கம் பார்த்தா அந்த எனர்ஜி ஃபுல் ஆகும். உங்க பக்கம் பார்த்து வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. என்னன்னா கான்சிஸ்டன்சி எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். சாரி காய்ஸ். கன்சிஸ்டன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணா கொஞ்சம் நீங்க ஹர்ட் ஆகுறீங்க. அதனால அத அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பிக் ப்ராமிஸ் இமிடியேட்டா வராது. அத நம்பாதீங்க. ஒருவேள அவங்க திரும்பி வந்தா என்ஜாய் த மூமெண்ட் பட் கீப் த பவுண்டரீஸ். ஓகேங்களா? யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்ன சொல்துன்னா, அ எக்ஸைட்மென்ட்ல உங்களோட அந்த பாஸ்ட் ஹர்ட்ஸ மறந்துறாதீங்க. மறுபடியும் ஹர்ட் ஆகாம உங்கள பத்திரமா பார்த்துக்கங்க. அ ரியாக்ஷன கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க காய்ஸ். ஓல்ட் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகாத மாதிரி பவுண்டரீஸ ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க உங்களுக்குள்ள. ஏன்னா, இவங்க வந்து சடனா உங்க பக்கம் வர எனர்ஜிய காமிக்கிது. என்னன்னா, இவங்க கொஞ்சம் செல்ஃபிஷான பெர்சன்ன்றதுனால பாஸ்ட்ல எந்த விஷயத்துக்காக உங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட்ஸ் நடந்துச்சோ, அங்கே நெறைய அனுபவிச்சுட்டாங்க. கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்குது. அதனால உங்கள அப்ரோச் பண்ண கொஞ்சம் பயப்பட்டாலும், அவங்களால நீங்க இல்லாம ஒரு துணை இல்லாம இருக்க முடியல. ஸோ, அவங்க உங்கள பார்த்து வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் பவுண்டரீஸ் செட் பண்ணிக்கங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரெடியா, கமிட்மெண்ட்க்கு ரெடியா பார்த்துட்டு அப்புறமா ஃபியூச்சர யோசிங்க கைஸ். ஏன்னா நான் சுகர் கோட் பண்ண விரும்பல. ஓகேங்களா? மேபி அ டைம் ஃப்ரேம் வந்து 8 டேஸ் ஒரு சிலருக்கு 8 டேஸ்லேருந்து 8 வீக்ஸ்க்குள்ள ஸ்ட்ராங் மொமெண்ட் வரும். ஓகேங்களா? ஆ நைட் ஆஃப் வாண்ட்ஸ் மேபி வந்து இந்த ஆட் நம்பர்ஸ் டேன்னு சொல்லிக்கலாமே. 7, 9, 11 இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த டேஸ்ல வந்து அ இந்த ரீகன்சிலியேஷன் உங்கள பார்த்து வர மெசேஜ் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஏஞ்சல் நம்பர் வந்து 555, 111, 808 காமிக்குது. 555னா சடன் சேஞ்ச் வரும் அவங்கக்குள்ள. தென் 111 வந்து பொறுமையா, கரெக்ட்டா ரிலேஷன்ஷிப்ப எடுத்துட்டு போனா, நியூ சைக்கிள் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. 8 வந்து கார்மிக் லூப் க்ளோஸ் ஆகுது. ஏன்னா, அவங்க ஆல்ரெடி பெட்ராயல வந்து அனுபவிச்சிருக்காங்க இல்லையா? அதனால அவங்களோட கார்மிக் லூப் க்ளோஸ் ஆகுது. அட் த சேம் டைம் உங்கள பார்த்து அந்த எனர்ஜி ஏன் வர வைக்குதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் இன்னி முடியல. இன்னி இருக்குது. ஓகேங்களா? அதனால கண்டிப்பா அவங்க உங்கள பார்த்து வருவாங்க. அக்செப்ட் பண்றதும் பண்ணாததும்
இட்ஸ் அப் டூ யூ கைஸ். ஓகேங்களா? நான் இருக்கிற எனர்ஜிய உங்கள்ட்ட நான் சொல்றேன். அதனால டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்டிலி லீவ் த ரெஸ்ட். டோன்ட் சேஸ், டோன்ட் க்ளோஸ். ஜஸ்ட் சே சென்டர். ஓகேங்களா? இதுதான் என்னோட கைடன்ஸ். அதனால டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்டிலி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட் கைஸ். சாரி, ஜோடியாக் சைன் பார்த்துடலாம் நம்ம. வாண்ட் எனர்ஜி இருக்கு இல்லையா? ஓகே. சாகிட்டாரியஸ், டாரஸ், கேன்சர், ஸ்கார்பியோ, தென் ஸ்வாட் எனர்ஜி இல்லையா? ஓகே. அக்வாரியஸ், செவன் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் அக்வாரியஸில் இருக்குது காய்ஸ். இது கண்டிப்பாக உங்கள் பர்சனோட எனர்ஜி தான் காமிக்குது. ஓகேங்களா? கேன்சர் எனர்ஜி, வாண்ட், நைட் ஆஃப் வாண்ட். சாகிட்டாரியஸ் எனர்ஜி, தென் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து பைசஸ் எனர்ஜி காய்ஸ். ஓகே. பைசஸ் எனர்ஜி, கிங் ஆஃப் வாண்ட்ஸ், லியோ எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ கைஸ், டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துடலாம், என்ன ஆல்ஃபாபெட்ஸ் வந்துருக்குதுன்றது. ஓகே. சன் கார்டு, லியோ எனர்ஜி, ஏஜேஎஸ். ஸ்ட்ரென்த் கார்டு, இதுவும் லியோ எனர்ஜி தான். ஓகேங்களா? ஹெச்ஆர்ஜெட், தென் கப்ஸ் வாட்டர் எனர்ஜி, பிகேஆர்எஸ்டியூ ப்ளஸ் டபிள்யூ, யூனிவர்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. ஓகேங்களா? ரீகன்சிலேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் பக்கம் வர எனர்ஜி காமிக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ரென்த் கார்டு வந்து உங்களோட எனர்ஜி காமிக்குது. நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருக்கிற எனர்ஜியை காமிக்குது. இந்த சன் கார்டுன்றது வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டுன்ட்டு வச்சுக்கலாங்களே. ரொம்ப நாள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற மேனிஃபெஸ்ட் அவர் உள்ளுக்குள்ளே நடந்துட்டுருக்கு இல்லையா? அவருக்குள்ள ஒரு இன்னர் வார், அது வந்து முடிஞ்சு சீக்கிரமாக ரீகன்சிலேஷன் உங்களை பார்த்து வராருன்ற எனர்ஜியை காமிக்குது கைஸ். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு இல்லை, அதனால பார்த்துக்கோங்க. உடனே தேர்ட் பார்ட்டினா வேண்டாததை யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. நம்ம இந்த உங்கள் பர்சனோட நேமை திங்க் பண்ணுங்கள். இந்த இடன் ட்ரூத் வராக்கள்லேருந்து என்ன மெசேஜ் வருதுன்றதை பார்த்துக்கலாம். நான் கார்டு வெளியில் எடுத்து வைக்க மறந்துட்டேன் கைஸ். ஓகே. 2 கார்டு இருக்கிறேன். என்ன மெசேஜ் வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சன் என்ன சொல்ல நினைக்கிறாருன்றதை பார்க்கலாம். பாட்டம் ஆஃப் த டே, யூ அண்ட் ஐ வர் டூ யங். நம்ம லவ்வுக்கு மெச்சூர் இல்லை, ரொம்ப யங்காக இருக்கிறோன்றதை காமிக்குது. ஓகேங்களா? மேபி படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க அந்த மாதிரியெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணால், கமிட்மெண்ட்க்கு ஃபோர்ஸ் பண்ணால் அவங்க கொடுக்குற மெசேஜ் என்ன, நீ நானும் ரொம்ப யங்காக இருக்கிறோம், இப்போ வந்து இட்ஸ் நாட் த ரைட் டைம் டு கோ ஹெட். ஓகேங்களா? ஐ வாண்ட் யூ. உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஐ வாண்ட் யூ. ஓகேங்களா? ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கைடன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ். அன்டில் அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.